இவருடைய எல்லா பேச்சும் நீ பார்த்தீங்கன்னா பார்த்தவனுக்கு கோவம் வரும். நமக்கெல்லாம் அறிவாளிகளுக்கெல்லாம் என்ன செய்ய முடிக்கிட்ட அறிவுஜீவிகளுக்கெல்லாம் ஆத்திரமாக வரும். என்ன செய்யறது, நான் கராத்தையில் உள்ள பிளாக் பட்டன் அடிச்சிருவேன், நான் எலும்பு ஒல்லியாக இருப்பேன், அப்படி செஞ்சனாக்கு இப்படி செஞ்சனாக்குன்ட்டு அதில் பூரா விடுவான். எனக்கு பாடவே தெரியாது, கடைசியில் என்ன பாடினேன், இப்படி பாட்டுன்னு பாராட்டினாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பெரிய பாடகர் மாதிரி எல்லா திறமையும் தானே மதத்தை உண்டாக்குறாங்கல்ல, எல்லா திறமையும் இருக்கணும்ல. அது மாதிரி ஒன்று தான் என்னது, தேல் கடிச்சா எனக்கு தேல் கடிச்சு தேல் செத்து போயிடுவான். இவனை தேல் கடிச்சா தேல் செத்து போயிடும், எனக்கு ஒன்றும் செய்யாது. இப்படிலாம் எவனா பேசுவானா? அதை பாருங்க. எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல நம்ம படுத்துருக்க படுக்கையில கடிச்சு முதுபுறம் கொட்டி விட்டுருச்சு, முதுபுறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா இவ்வளோ. அப்போ தேல் கொட்டிடும், தேல் அப்படியே ஊந்து கடிச்சிடும். நீங்கள் என்னென்ன இயற்கையில் நீங்கள் பாருங்கள், நானே அனுபவிச்சு சொல்கிறேன் பாருங்க. தேல் கொட்டிடுச்சு அப்படிங்கன்னா வேற ஆரம்பிக்கும் விஷம். அது நல்ல துணியோட கொட்டிடுச்சு ஆமாம் அப்படின்னு பார்த்துட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் போய் தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டிங்கன்னா அந்த விஷம் எங்கே இருந்தாலும் இறங்கி வந்து எங்கே கடிச்சதோ அங்கேயே நின்றுட்டு கொஞ்ச நேரம் வலிச்சுட்டு வலி நின்றுடும். தேலை பற்றின ஒரு புரிதல் கூட கிடையாது. தேல் வலிக்க வேண்டியெல்லாம் பயப்படுறோம், அந்த விஷத்துக்கு பயப்படுறோம். தேல் கடி வலியை எப்படி தாங்குறேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர். இவ்வளவுதானே தேல் கடி வலி. அட வலி மேட்டுலடா தேலடா என்னன்னு படிச்சிருக்கியா நீ படித்தவன் தானா? தேலோட விஷம் இருக்கிறது, அந்த விஷத்தை இறக்கும் கொடுக்கும் மூலமா இறக்கி சொன்னால் உடம்பு முழுவதும் ரத்தத்தில் கலந்து விட்டது என்று சொன்னால், அதை உடனடியாக அது தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் மரணத்தில் கொண்டே விட்டுரும். விஷத்துக்கு எல்லாம் பயப்படுறான். இது வலிக்கு தேல் கொண்டு வலி இவ்வளோதான் நம்ம பிடிச்சானா வலி. அப்படி எவ்வளோ பைத்தியக்காரன் பார்த்தீங்களா? ஒரு பொது அறிவோ ஜென்ரல் நாலேஜும் இல்லை, தேலை பற்றியும் இல்லை. தேலுங்கிறது முதுகு பூரா போட்டு தள்ளிருச்சான். தேல் ஒழுக்கா தான் கொட்டும், வழங்குதா? இவன் சொல்றான் அதில் முதுகு பூரா போட்டு தள்ளிருச்சான். ஒரு தேல் இப்படி போட்டு நினைச்சிருக்குது, அம்மி குத்துற மாதிரி கொத்திருக்கு இப்படிங்கிறான். அப்போ எல்லாரும் என்ன நினைச்சிருக்கான் இவன்? நம்ம எல்லாரையும் மடையனாக்களும் கோவம் வருமா இல்லையா? ஏன் அவன் வைக்கிறேன் எல்லாரையும் முட்டலாக்குறான். இருக்க அத்தனை மக்களையும் தேல் கடை இவனை குட்டுனால தேல் செத்து போச்சான். அதை விட விஷம் அது மட்டும் நெசம், நீ விஷம்தான், நாட்டுக்கு விஷம். இது ஒரு விஷயம்.